இந்த வீடியோ யாருக்காகனா, இப்ப எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிச்சு காலேஜ் கிடைச்சிட்டு, காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு போற பசங்களுக்காக தான். அதுல உங்களுக்கு பாண்ட் அஃபிடவிட்னு ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ணணும். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் சிவசக்தி பாலன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போக போறேன். அதாவது உங்களுக்கு எல்லாம் இமீடியட் சீனியர். அதாவது பாண்ட் அஃபிடவிட்னா ஒரு சில ரூல்ஸ். நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணக்கு அப்புறம் நடுவுலயே நான் எம்பிபிஎஸ்ல இருந்து வேற கோர்ஸ் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்ப இவ்வளவு 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸுக்குலாம் நீங்களும் வக்கீலோ சைன் போட்டு கொடுக்கறது தான் அந்த பாண்ட் அஃபிடவிட். பாண்ட் அஃபிடவிட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இத அங்க காலேஜ்ல சப்மிட் பண்ணணும். அதாவது அட்மிஷன் ப்ராசஸ்ல இது ஒரு ப்ராசஸ் தான். இந்த பாண்ட் அஃபிடவிட்க்கு நீங்க போற இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சென்னை போறேன்னா அங்க நான் எக்மூர் கோர்ட்டுக்கு போனேன். சென்னையில அங்க எக்மூர் கோர்ட்டுக்கு போய் அங்க வக்கீல்கிட்ட பத்திரத்துல பதிஞ்சு சைன் வாங்கி நான் சைன் போட்டு எடுத்துட்டு வரணும். இது நான் அங்க போய் வக்கீல்கிட்ட கேட்கறேன். வக்கீல்கிட்ட கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க காலேஜ்ல இருந்து கோர்ட்டுக்கு எவ்வளவு தூரம்னு தெரியாது. ஆட்டோக்காரர் தான் கேட்டோம். அவரு 200 வைப்போம்னு சொன்னாரு. சரி வாங்கப்பான்னு கூட்டு போயாச்சு. கோர்ட்டுக்கு என்ட்ரு தான் இருக்கும். வெளியவே அங்க சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தவங்க வாங்க வாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் அப்படியே மொத்தமா வாங்க வாங்கன்னு இப்படி கூப்பிட்டு உங்களுக்கு தானே நான் பண்ணித்தரேன்னு கூப்பிட்டாங்க. சரி இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே, சரி ஏதாச்சும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சரி நாங்களும் நம்பி போறோம். அவங்க பாரம்பரியத்திலே பேசுறது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. சரி அதை போய் ஜெராக்ஸ் எடுத்துருவா, இதை ஜெராக்ஸ் எடுத்துருவான்னு அது எதுன்னு சொன்னாங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த பத்திரம் பதிகிற அந்த இடத்துக்கு அவங்க போறோம். அங்க ஒரு அக்கா பத்திரம் பதிஞ்சு அதை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தனியா கூப்பிட்டாங்க. இப்படி அப்படியே கண்ணாசச்சு இப்படி கூப்பிட்டாங்க. நான் பின்னாடி போய் நிக்கிறேன். அப்படியே பின்னாடி போய் என்ன காரணம் கேட்கேன். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, தம்பி இவங்க ஏமாத்துவாங்க. இவங்க கேட்குற அமௌண்ட் அப்படியே கொடுத்துறாத. நீ கொஞ்சம் பார்த்து குடு. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு அதையும் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரிக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நானும் முடிச்சுக்கிட்டு சரி பார்த்துப்போம் அப்படின்னு வாரம் அவர் வக்கீலும் அந்த சைன்லாம் போட்டுட்டு எவ்வளவு கேட்டா தெரியுமா? 2000 ரூபா. அதோட ஒரிஜினல் அமௌண்ட் 500ல இருந்து 600 ரூபா. நீங்க கேட்டா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அவர் 2000 ரூபாய் கிடையாதுன்னா தரவே மாட்டேன். 2000 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னா நாங்களே ஏழை பசங்க, அதனாலதான் இப்ப நீட் மூலமா வந்தோம் அது இதுன்னு சொல்லி 1500 ரூபாய்க்கு எப்படியோ குறைச்சாச்சு. 1500 ரூபாய்க்கு குறைச்சி சரி நான் 1500 ரூபாய் அவர் கொடுத்துட்டு அவர் ஆட்டோக்காரர் வேற வெயிட் பண்றேன்னு அதுக்கு வெயிட் பண்ணி எங்களை மறுபடியும் எங்க காலேஜ்ல போய் விட்டு 400 ரூபாய் அவர் வாங்கிட்டாரு. இவர் 400 ரூபாய் இங்க 1500 அன்னைக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு சென்னையே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி நீங்க ஆயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலமா நான் அந்த ஃபார்மை கீழே கொடுக்குறேன். அந்த பாண்ட் அஃபிடவிட் ஃபார்மை நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்க அவங்க தெரிஞ்ச வக்கீல் மூலமா நீங்க அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க சைன் போட்டு எடுத்துட்டு போகலாம். இல்லாட்டி இப்படிதான் நிறைய இடத்துல ஏமாத்துவாங்க. நீங்க ஒரு அப்படி பண்ணனாட்டி கூட அங்க போய் வக்கீல்கிட்ட கொஞ்சம் தைரியமா பேசுங்க. அண்ணா இவ்வளவுதானா வரும். ஏன்னா எனக்கு போட்டது அவர் வக்கீலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைன் போட வேண்டிய இடத்துல அவர் சைன் போடாம போய் பெரிய வக்கீல் யார்ட்டையோ போய் சைன் வாங்கிட்டு வர்றாரு. இப்படிலாம் இருக்க நீங்க கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. இந்த 400 ஆட்டோக்காரர் கேட்டாரு. கேட்கும் போதும் அவ்வளவுதான், இனிமே எம்பிபிஎஸ் அவ்வளவுதான், இனிமே பணக்காரங்களா இருவீங்க, ஒரு 400 ரூபா கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்காரு. நாங்களே 7ல இருந்து தான் வந்திருக்கோம். இன்னும் நான் எம்பிபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா கேள்வி கொடுக்கேன். இப்பயே கேட்டா என்ன அர்த்தம்? அப்படிதான் இருந்துச்சு. அங்க வக்கீல் அப்படிதான், எம்பிபிஎஸ் படிக்கீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்காரு. இவங்கெல்லாம் என்னத்த சொல்லி தருத்த. என் ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ஒரு ஆளுக்கு இது பயனுள்ளதா இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஏதாச்சும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வரேன். பாய்.